நம்ம எல்லாருக்குமே இமோஷனல் அன்எக்ஸ்பெக்டடான ஹாப்பி மொமெண்ட் தான். ஏன் இப்போ இந்த மாதிரி நான் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விஷாலோட லைஃப்பை பற்றி பல வருஷமாக பேசிகிட்டு இருந்த ஒரு பெரிய கொஸ்டினுக்கு வந்து இப்போ ஒரு பார்ஷியலாக வந்து ஆன்சர் ஒன்று வந்திருக்கு. விஷாலோட 48th பர்த்டே அன்னைக்கு யூஸ்வலி வந்து பர்த்டேனா அவரோட ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து விருந்து வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த பர்த்டே மட்டும் ஸ்பெஷல் அண்ட் அன்ஃபர்கட்டபிளாக வந்து அவருக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம எல்லாருமே வந்து விஷாலுக்காக 20 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், விஷாலோட கெரியரில் பார்த்தீங்கன்னா 2 பெருசாக வந்து சர்ப்ரைஸ் ஒன்று வந்திருக்கு. எப்போ அவர் வந்து மேரேஜ் பண்ணுவார், எப்போ அவர் வந்து ஆக்டர் அசோசியேஷன் பில்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்றது தான். ரெண்டையுமே வந்து அவர் ஒரு ப்ராமிஸ் மாதிரி வந்து வச்சிருந்தாரு. நான் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் இந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அவர் இந்த மாதிரி வந்து சொல்ல போய் எல்லாருமே அதை நம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து லேட் ஆயிடுச்சு. ப்ரொஃபஷனல் சைடில் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து ஃபுல் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி வந்து இருக்காரு. ஃபைட், ஸ்டண்ட், பாலிடிக்ஸ், அசோசியேஷன் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. பர்சனல் சைடில் பார்த்தீங்கன்னா லவ் லைஃப்ல வந்து அவர் வந்து கடந்து வந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே நம்ம யாருமே வந்து மறக்கல. ஸோ தெலுங்கு ஆக்ட்ரஸ் அனிஷா ரெட்டி கூட வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. ஹைதராபாத்தில் ரொம்ப கிராண்டாக வந்து ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு. அப்போ எல்லாருமே வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனால் அந்த லவ் ஸ்டோரி வந்து முடிவுக்கு வந்துடுச்சு. ஸோ அது விஷாலோட ஹார்ட்டுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு வூண்டு மாதிரி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து எகெயின் ஓப்பனாக லவ் பற்றி பேசவே இல்லை. விஷால் சாய் தன்ஷிகா லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து அந்த வூண்டுக்கு வந்து ஒரு ஹீலிங் வந்து கிடைச்ச மாதிரி வந்து இருக்கு. சாய் தன்ஷிகா விஷாலோட 16 இயர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இருந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்லோலி வந்து லவ்வாக வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. நமக்கு இது ஒரு நியூ சர்ப்ரைஸ் ஒன்றும் கிடையாது. ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே விஷால் ஒரு ஈவெண்ட்ல வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, நானும் சாய் தன்ஷிகாவும் வந்து லவ் பண்ணுறோம், நாங்கள் வந்து கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதை கேட்டதுமே மீடியாவும் சரி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணாங்க. இந்த பர்த்டேக்கு வந்து விஷால் வந்து கல்யாணம் பண்ணுவாரா அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின் வந்து ரைஸ் ஆச்சு. ஆனால் விஷால் வந்து சொன்ன மாதிரி ஆக்டர்ஸ் அசோசியேஷன் பில்டிங் வந்து இன்னுமே வந்து கம்ப்ளீட் ஆகல. அதனால வந்து கல்யாணம் வந்து கண்டக்ட் பண்ண முடியல. ஆனால் ஃபேன்ஸ்க்கு கொடுத்த வாக்கு வந்து அவர் வந்து காப்பாற்றிருக்காரு. சென்னையில் வந்து அண்ணா நகரில் இருக்கிற அவரோட வீட்லேயே வந்து சிம்பிளாக வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. க்ளோஸ் ஃபேமிலி மட்டும் தான் வந்து இருந்திருக்காங்க. விஷாலோட பேரண்ட்ஸ், தன்ஷிகாவோட வந்து அப்பா, அதே மாதிரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து இருந்திருக்காங்க. பிக் சினிமா க்ரௌட் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் க்ரௌட் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஜஸ்ட் ஃபேமிலி அண்ட் பியூர் ஹாப்பினஸோட வந்து என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸையும் வந்து போஸ்ட் பண்ணி விஷால் ஒரு ட்வீட் ஒன் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்பெஷல் பர்த்டேல எனக்கு வந்து வாழ்த்து சொல்லி ஆசீர்வதிச்ச எல்லாருக்குமே வந்து நன்றின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எங்களோட ஃபேமிலி முன்னாடி நாங்கள் 2 பேருமே வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம். நாங்கள் பிளஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுறோம். உங்கள் லவ் அண்ட் குட் வைப்ஸ் எப்பவுமே வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த லைனை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு இமோஷனல் டச் ஒன்று கொடுத்துருக்கு. என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் விஷால் ஒரு ஷாக்கிங் டிசிஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனி வந்து முத்த காட்சியில் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சினிமாவில் வந்து லவ் இல்லாமல் முடியாது, ஸோ ஆக்ஷன் இல்லாமல் வந்து முடியாது. ஆனால் கிஸ் சீன் மட்டும் இனிமேல் இருக்கவே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே நிறைய ஃபேன்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபியூ டேரக்டர்ஸ் வந்து ஷாக் ஆயிட்டாங்க. அவரோட இந்த டிசிஷனுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஃபியூச்சர் வைஃபுக்குமே என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் வந்து வைரலாக வந்து போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் டேட் எப்போ அப்படின்றது தான். அதுக்கு விஷால் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 மாசத்துல வந்து ஆக்டர் அசோசியேஷன் பில்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த முகூர்த்தத்திலேயே நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அக்டோபர் அப்படி இல்லைன்னா வந்து நவம்பர் 2025 வந்து விஷால் அண்ட் சாய் தன்ஷிகா வெட்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் மூடில் வந்து இருக்காங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, இனி நீங்கள் வந்து சாய் தன்ஷிகா வந்து வெயிட் பண்ண வைக்காம சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் பண்ணுங்க, இவ்வளோ இயர்ஸாக அவங்க வெயிட் பண்ணது போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து பழசை நினச்சி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனிஷா மாதிரி இதுவும் வந்து கேன்சல் ஆகக்கூடாது, இந்த லவ் ஸ்டோரி வந்து ஹாப்பியாக தான் வந்து முடியணும் அப்படின்னு வந்து ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பர்சனல் லைஃப் வந்து ஹாப்பியாக வந்து போயிட்டு இருக்கு. கெரியரில் கூட பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் வந்து இருக்கு. விஷால் நடிச்சிட்டு இருக்கிற மகுடம் ஃபிலிமில் ட்ரிபிள் ரோலில் வராரு. ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செம்ம சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ விஷால் ஃபேன்ஸ்க்கு வந்து டபுள் ஹாப்பினஸ் தான், ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்ட்டு. விஷாலோட பர்த்டே வந்து இவருக்கு வந்து அன்ஃபர்கட்டபிள் டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ பேச்சுலர்லேருந்து ஃபியான்சி, அதே மாதிரி ஆக்ஷன் ஹீரோ டு ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்டாக வந்து சேஞ்ச் ஆயிருக்காரு. ஃபைனலாக எல்லாருமே ஒரே மனசாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனி கல்யாணம் வந்து சீக்கிரமாக வந்து பண்ணுங்க விஷாலன்னா, நாங்கள் எல்லாருமே உங்களோட வந்து ஹாப்பி லைஃப்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் விஷால் 40th பர்த்டே என்கேஜ்மெண்ட் ஸ்டோரி. விஷாலோட 40th பர்த்டே அன்னைக்கு நடந்த ரொம்ப சிம்பிளான, உண்மையிலே ஸ்பெஷலான நிச்சயதார்த்தம். விஷால் சாய் தன்ஷிகாவோட ஜோடி வந்து இன்னும் பல வருஷம் சந்தோஷமா வாழணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே மனசார வாழ்த்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய இப்படிப்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு.